அதான் பொருள் மிஸ் ஆயிடுச்சுல, ஏன் இவனை பார்க்கணும்? அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, வா பார்த்துட்டு போயிடலாம். வா மேலே வர சொல்கிறேன். கதை ஓபன் பண்றான். 2 பேரும் மிஸ் ஆக கூடாது. சேது கோயம்புத்தூர்ல டாப் 10 ஸ்மக்லர். காலேஜ் பசங்களை போதைக்கு அடிமையாக்கி சின்ன பயல்களை வச்சு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மோசமான கை. சேது பெரிய ஆர்டர் ஒன்று மாட்டியிருக்கு. தெரிஞ்ச பசங்க தான். பசங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணு. பசங்க டீட்டெயிலாம் இருக்கட்டும், நமக்கு தர வேண்டிய 10% ஏற்கனவே நிறைய பெண்டிங்லாம் இருக்குது சேது. எங்கே இருக்கீன்னு சொன்னேன்? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் தான். கன்ஸ்ட்ரக்ஷன்லையா? ஹலோ மச்சான், கன்ஸ்ட்ரக்ஷன்லையா இருக்க? ஆமாடா. ஏஜென்ட்டை முடிச்சிரு. அண்ணன் சொல்லிச்சா? ஆமாம். சரி. அப்புறம் சேது கமிஷன் வாங்குற நாய் பிஸ்னஸ் பேசுது. சேது அன்னைக்கு யாராவது சில்லறை ஊட்டிகிட்டே இருந்தாங்கன்னா போட்டு போயிட்டே இருப்பேன். கண்டுபிடிச்ச பொருள் எங்கடா? எந்த பொருள்? எந்த பொருளா? அண்ணா ഞാൻ പറയാം അണ്ണാ, ഞാൻ പറയാം. അന്നേക്ക് നൈറ്റ് பொருள் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா நல்லது, இல்லைனா இவன் என்ன பண்ணலாம்?
பார்த்துக்கலாம் வா. என்னடா? இல்லடா கட்டை வந்திருக்கு, தலையில் பிளட்டு வர்றேன்னு சொன்னேன், எங்கே காணும்? ஏய், யார் பண்ணீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? எது குழி தோண்டுறீங்க? ட்ரெஷர் ஃபைண்டர் சார். இங்கே குழி தோண்ட பர்மிஷன் இருக்கா? இல்லை சார். முதல்ல இங்கிறது கிளம்புங்க. இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. கிளம்புங்க ஃபஸ்ட்டுங்கிறது. நாங்கள் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சோம். ஆனால் டேய் சிலையை காணும்டா. ஆக்சுவலி நாங்கள் ட்ரெஷர் ஃபைண்டர். கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்களுக்கு இந்த சிலை கிடைச்சது. பொருள் எங்கன்னு கேட்டா பேய் கதையை சொல்ற. திருடுறது தான் எங்கள் தொழிலே. திருடின எல்லாத்தையும் டீலர்கிட்ட விற்று அதை பணமாக்கிடுவோம். அண்ணே, முத்தண்ணன் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னிச்சு. ஏதோ 2 பசங்க புதையல் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதை அவனுங்க கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அதை அடிக்கணும். என் காலேஜ் தான் படித்தானுங்க. நான் எப்படியாவது அவனுங்க வீட்டுக்குள்ளே போகிறேன், செத்த மாதிரி நடிக்கிறேன். அவனுங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. என்ன பிளான் பண்ணுவானுங்கன்னே தெரியாது. நீங்கள் நான் சொன்ன காஸ்டியூம் போட்டு ரெடியாக இருங்க. ஏய், யார் பண்ணீங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க? எது குழி தோண்டுறீங்க? அண்ணா சத்தியமா சிலையை திருட்டுட்டு போயிட்டாங்கண்ணா. அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. அண்ணா அவனை எனக்கு தெரியும். நான் காட்டுறேண்ணா, நான் காட்டுறேன். யாரா அவன்? ஹலோ அண்ணே, பொருளை கை மாற்றணும். பேசிட்டேன் ரொம்ப நேரம் அதை வச்சிருக்க முடியாது. வயசுன்னு சொன்னாங்க. வெயிட் எவ்வளோ? வெயிட்டா ஒரு 25 வரும். ஃபோட்டோவை அனுப்பு. ஃபோட்டோவா? அனுப்புகிறேன். கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் விற்கணுன்னாலும் சேதுவனங்கிட்ட தான் வரணும். அண்ணே, அவனுங்களை எதுக்கு நான் விட்டேன்? டேய், அவனால நமக்கு லாபம் இருக்குடா. இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. போடுற அவனை.
ஆக்சுவலி நாங்கள் ட்ரெஷர் ஃபைண்டர். கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் எங்களுக்கு இந்த சிலை கிடச்சிது. ஆனால் நாங்கள் சிலையை மட்டும் கண்டுபிடிக்கல, கோல்டும் கண்டுபிடிச்சோம். இந்த ஊர்ல இல்லீகலா கோல்டு விற்க முடியுமான்னு தெரியல. கோல்டு விற்கல. அப்போ ஃபஸ்ட்டு சிலையை வைப்போம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வேற ஆள்கிட்ட போய் வைப்போம். அடிபொலி. சொல்லு தம்பி, அண்ணா சிலை ஒன்று விற்கணும். நமக்கு வர வேண்டிய 10%. ஓகேண்ணா. சரி, பொருள் எடுத்துட்டு நாளைக்கு ஹவுசிங் போர்ட் லொக்கேஷன் வந்துடு. டேய், அடுத்த வாட்டி பொருள் விற்கணும்னா என்கிட்ட தான் வரும். ஓகேண்ணா. கோல்டு. பியூர் கோல்டுப்பா.